டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர் குடியிருப்பில் மின்தூக்கி பாதியில் நின்றதால் பரபரப்பு நிலவியது. உள்ளே சிக்கிக் கொண்டவர்களை குடியிருப்பு வாசிகள் போராடி மீட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன? அகிலா வணக்கம். அதாவது வடசென்னை பழைய வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தளம் ராமதாஸ் நகர் பகுதியில் கட்டப்பட்டிருந்த இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டிருந்த குடியிருப்பில் தான் நேற்று லிப்டில் 3 பெண்கள் சிக்கிக் கொண்ட சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது 1440 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் வீடுகள் ஒதுக்கப்பட்டு இந்த குடியிருப்புகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் நேற்று இரவு இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள லிப்டில் 3 பெண்கள் கீழே செல்லும் போது சிக்கிக் கொண்ட சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது. லிப்டில் சிக்கிக் கொண்ட இவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி பட்டன், அலாரம் போன்ற பட்டன்களை அழுத்தி இருக்கிறார்கள். அதில் எந்த பிரயோஜனமும் இல்லாத காரணத்தினால் இவர்கள் உதவி வேண்டும் என கத்தியதாக தெரிகிறது. இவர்களுடைய இந்த 3 பேருடைய அலறல் சத்தத்தையும் கேட்ட சக குடியிருப்பு வாசிகளே லிப்டில் இருந்து அந்த 3 பேரையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். ஒரு ஆத்திர அவசரத்திற்கு கூட இந்த லிப்டை பயன்படுத்த முடியாத காரணமும் இதை பராமரிப்பவர்கள் தான் இதை சரியாக பராமரிக்கவில்லை. அவர்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டையே அந்த பகுதியை அந்த குடியிருப்பு வாசிகள் முன்வைக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இந்த லிப்டில் பயணிக்கும் போதெல்லாம் ஏதோ அபாயத்தோடு பயணிப்பது போலவே இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் லிப்டில் பெண்கள் 3 சிக்கிக் கொண்டு அவர்களை பகுதிவாசிகள் மீட்கக்கூடிய காட்சியானது தற்போது வைரலாகி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.